இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து பூநகரி. கடைன்ற பேர் வந்து வன்னி முந்திரிகை. இது வந்து பூநகரிக்கு போகிற பாதையில் இடையில இருக்குது, சங்கப்பட்டி பாலத்துக்கு முன்னுக்கு. வணக்கம் என் அன்பான உறவுகளே, நாங்கள் இப்போ பூநெறியிட கவுதாரிமுனை என்ற இடத்த நிற்கிறோம். இப்போ இங்கே வந்து நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம், குடும்பங்களோட உங்களையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் இங்கே என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ சமைச்சு சாப்பிட போகிறோம் எல்லோரும் சேர்ந்து. ஒரு நல்ல ஒரு இடம், இந்த பின்னுக்கெல்லாம் கடல். இந்த கடலால் போனால் அப்படியே யாழ்ப்பாணம் பாசூருக்கு போகலாம். அங்கேருந்தெல்லாம் இந்த கோவில் திருவிழாவுக்கு ஆக்கள் பாறவை. இங்கே அந்தனியார் கோவில் இருக்குது, இந்த கடற்கரை சைடில் கட்டி இருக்குது, எல்லாம் சுற்றி பார்ப்போம். பட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே மணல் கும்பங்கள், அதெல்லாம் நாங்கள் கிட்ட பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்ததை இந்த சமைச்சு சாப்பிட்டு ஆறிக்கொண்டு மிச்ச இடமெல்லாம் சுற்றி பார்ப்போம். வாங்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம். நாங்கள் கோழிக்கறி கொண்டு வந்துருக்கிறோம். கோழிக்கறி இன்னைக்கு டெவல் போட போறோம். டெவல் இந்த கோழியை நாங்கள் என்னென்ன டெவல் செய்யறோன்றத பார்ப்போம். உப்பை கொஞ்சம் போட்டு அவிய விடுவோம். இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு அவிய விடுவோம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுருக்கு, கொஞ்சம் அவியாட்டுமா. சைட்ல ஒரு படம் வச்சிருக்கு, ஜெஃப்னா சிலை உண்டு. கோயில் இருக்குது. இந்த கோயில் திருவிழாக்கு பெருநாளுக்கு வந்து யாழ்ப்பாணத்தெல்லாம் மக்கள் வேணும், போட்டெல்லாம் பாருவ கூடுதலா. யாழ்ப்பாணத்தில் வர கிட்டடி போட்டில் வர்றது. கோழி அவிஞ்சு ஒன்று இருக்குது. இந்த அரிசி போட போகிறோம். அரிசியை போடுவோம். மஞ்சள் தூள் போட்டு கிடக்கு, கொஞ்சம் மஞ்சள் சோறு காட்டுவோம். இன்றைக்கு இறக்கி பாருங்க, தூக்கி பாருங்க, தாண்டி நிற்கிறது. கடற்கரை சமையல் நல்லா இருக்கு. வேண்டாக்க நல்ல அழகான மண்புட்டிகள். மண்புட்டிகள்லாம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு தான் இருக்கிற போகிறோம் வெயில் தால. உப்பு போட்டு அவிய விட்டுட்டு அதை எடுத்து பொரிக்கிறோம் எண்ணெயிலையா. இதை பொரிய விடுவோம். நல்லா பொரிஞ்சு வர எடுத்துட்டு கறியை வைப்போம். நல்லா பொன்னிறத்தில் வர மட்டும் பொரிக்கணும். அப்போ கோழி இப்போ அவிச்சு உப்பு போட்டு அவிச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கிடாக்குது. இனி நான் இவளுக்கு வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை வெட்டி வதக்குவோமா. வெங்காயம் பொரிஞ்சு வந்துட்டு நாங்கள் இஞ்சியை போடுவோம். இஞ்சியும் உள்ளின்னா நடிச்சு போட்டுக்கிடாக்க. இஞ்சி உள்ளி வதங்கி நல்ல வாசனை ஒன்று வருது. அந்த வாசனையோட தக்காளி பழத்தை போட்டு வதக்கு. நாங்கள் தண்ணியில தான் கறி வைக்க போறோம். பாருங்க, பச்சை தண்ணியில தான் கறி வைக்க போறோம்.
கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இனி நான் தூள் போட போகிறேன். ஒரு 2 கரண்டி தூள் போடுவோம். கணக்க வேண்டாம், 2 கரண்டி தூள் போடுவோமா. பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ கோழியா அது சவட்டி கழுவி உப்பு போட்டு அவிச்சு பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இனி நான் என்ன சொன்னா இதுக்கு போட போறேன். இதை போடுவோம். பொரிச்சா வத்தும் கோழியா. இதுக்கு இந்த தூள் கிளறதுக்காக இரட்டுது. இனி அடுப்பை தணிச்சு விடுங்க, உரைச்சு விடுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு மூடி விடுவோமா. கிளறி போட்டு ரக்கி போட்டு தேசிக்கு அப்படி விடுவோம். என்ன சிப்பி விளையாடுறீங்களோ? தண்ணி எல்லாத்துக்கும் ஒரு பாத்திக்கால விட்டுறாங்க கூட இந்த வேக்கல். தேசிக்காய் விடுவோம், பாதி தேசிக்காய் விடுவோம். சரியா 6 அப்புறம் தேசிக்காய் விடுவோம். 6 அப்புறம் தான் தேசிக்காய் விடுவோம். பொரிச்ச காய்ச்சா கொஞ்சம் மத்திடும். பார்த்தீங்களா பொரிச்ச அப்படியே இருக்கணும். நீங்களும் பொரிச்சு காய்ச்சி பாருங்க ஒருக்கா நான் சொன்ன மாதிரியா. மஞ்சள் சோறு, கரட் சம்பல், முட்டை அவிச்சிருக்கிறோம். இப்போ டெவலப்னா சாப்பிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி இருந்தா. இது புளிக்கால், நல்லா உப்புளி சாப்பிட்ட மேங்கடாது முடிச்ச வழியா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டனை அமர்த்துங்க. அப்பதான் நாங்க செய்யற வீடியோ உங்களுக்கு வந்து. சாப்பாடு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா தான் இருக்கு சாப்பாடு. இப்ப நாங்க சமையல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு முடிஞ்சது. இனி அடுத்த கட்டம் மண்புட்டியில ஏற போறோம். அப்ப உங்க எல்லாரையும் கூட்டி கொண்டு போக போறோம் மண்புட்டியில ஏறுறதுக்கு. மேலே ஏறக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கீழே ரங்கேக்க உருண்டு கொண்டு வர வேண்டிய மண்புட்டியில எல்லாரும் வரி போவோம். போட் போய் கொண்டு இருக்குதா, எல்லாரும் வரி போவா. அம்மா ஏறல, அம்மா கலச்சு ஜாலி. அம்மாஜி அம்மா நான் கையை பிடிச்சி ஏத்துங்க. அம்மா மூடி முக்காசில நிக்குது. அது மாறிடும் வளரும். ஏன் இந்த நாவல் மேல மூடு பட்டு நிக்குது மண்ணுக்கு.
ஏறி வந்து கலக்கி நடக்கிறேன். இப்போ மண்புட்டியெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து பூநகரி. இதுதான் பூநகரி எல்லாம் துவங்குது. இப்போ நாங்கள் எதில் இருந்தோக்கா இடங்களை பார்த்து கொண்டு போவோம். உங்களையும் கூட்டிக் கொண்டு வாங்க போவோம். இப்போ நாங்கள் அந்த பூநகரி போட்டு பார்த்துட்டு இதில் கொஞ்சம் நாங்கள் கழிஞ்சு வந்தோடனே இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது. கன்னி முந்திரின்னு சொல்லி ஒரு கடை. அங்கே எல்லாம் இருக்கிறது கஜு. இந்த உள்ளூர் உற்பத்தி கஜுவை வேண்டி அவை வறுத்து பேக் பண்ணி எல்லாம் செய்யணும். அதுக்கு உள்ளூர் பாப்பம் வாங்கும். இது வந்து எல்லாம் வந்து ஒரு மரம் பலகையால் செய்த கடையாக தான் செய்திருக்கு. பார்க்க ஒரு வடிவம் இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கு உள்ளுக்கு வாங்க பார்ப்போமா. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா கத்தாழை ஆயுர்வேத மருத்துவ குணம் கொண்ட கத்தாழை. இது விளக்கு இருக்கிறது. இரவுல மண் சுட்டி வந்து இரவுல கொளுத்தி விட ஒரு வடிவா இருக்கும். ஒரு மரத்தை எடுத்து அந்த மற்றோட இதோட அறுத்து போட்டு நான் இதா வச்சிருக்கிறேன். நல்லா இருக்கு பாருங்க. இந்த கட்டெல்லாம் தட்டி போட்டு இதை வேணா இருந்தும் பார்க்கலாம். இதுக்கும் நல்லா தான் இருக்கு. இதுக்காக நல்ல சேர்மன கட்டில் இருந்த மாதிரி தான் கிடக்கு. இதெல்லாம் மரத்துல செய்திருக்கு பாருங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு வித்தியாசமான வடிவா இருக்கு. இதுல வந்து கஜு எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கு. 1 கிலோ பேக்கெட், 1/2 கிலோ பேக்கெட், 100 கிராம், 50 கிராம் வந்து சைஸ்ல இருக்கு. கிட்ட வந்து பார்ப்போம். வன்னி முந்திரிகை கடைன்ற பேர் வந்து வன்னி முந்திரிகை. கை அந்த பக்கத்துல அடாகு தான் போத்துல பேக்கெட் பண்ணி வச்சிருக்குது. 2250 ரூபா. கஜு விலை தானே. எல்லாம் பருத்து பதப்படுத்தி இது கொஞ்சம் முறைப்பு. எல்லாம் இந்த ஒவ்வொரு விலையில கிடக்குது. 1/4 கிலோ, 1/2 கிலோ. இது வந்து 1100 ரூபா 1/4 கிலோ. அது சாப்பிட நல்லா இருக்கும். இதெல்லாம் 1 கிலோ பேக்கெட். இது வந்து 1 கிலோ பேக்கெட் 3800 ரூபா, 600 ரூபா. நான் இது பண்ணி சாப்பிட்டா உடம்பு இரும்பா தான் இருக்கு. அப்ப நீங்க இந்த கஜு கடையை பார்த்துருக்கிறீங்க. இந்த கடை பிடிச்சிருக்கத்தானே. நீங்கள் வார நேரங்கள்ல இங்க வேண்டலாம். கஜு தேவையான கஜு வேண்டலாம். போற வாக்கெல்லாம் வேண்டி கொண்டு தான் போய் வராக்கள். நாங்கள் அப்படியே அடுத்தது அங்காலையும் சுத்தி பார்ப்போம். அங்காயெல்லாம் போவோம் வாங்க. இப்ப நாங்க பூனேரி பாடி அடின்னு சொல்றது. பாடி அடி கிட்ட போய் கொண்டு இருக்கிறோம். பாடி அடியோ பூனேரி பாடி
வாடிக்கடி. இது 2 சைடும் பாத்தீங்கன்னா கடைகள் இருக்குது. இப்ப வந்து நாங்க பூனேரி வாடியடி கிட்ட நிக்கிறோம். வாடியடி சந்தியில இதுல தெரிகிறதுதான் கடை. இதுல தெரியுது பாருங்க, அதுதான் பூனேரி ரவுண்டா போட். இதுதான் பூனேரி சந்தி. அதில் பலப்பக்கம் திரும்பணும்னு சொன்னா மன்னாருக்கு போகுது, இடப்பக்கம் திரும்பணும்னு சொன்னா பரந்தன் சந்திக்கு போகுது. இந்த சைட்ல தெரிகிற கடை மரம் வந்து கூட கடற்கரை சைட்ல நம்ம நிக்கிறது. இது என்னன்னு சொன்னா நாங்க அன்னைக்கு அங்க பார்த்தோம், அங்க கஜுனா வீட்டுக்கு போய் பார்த்தோம் நாங்க.